என்ன பிரச்சனை? இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது? நோ ப்ராப்ளம். அந்த வெற்றியை நம்ப முடியாது. ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான். மாமா என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. தங்கச்சி கல்யாணம்ல அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. நீ தூங்கு. காலையில் கல்யாணத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல? சரி மாமா. குட் நைட். நைட். மாமா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கொசு தொல்லை அதிகமாக இருக்குல்ல, அதான் பால்கனி கதவெல்லாம் ஒழுங்காக லாக் ஆயிருக்கான்னு பார்த்தேன். வேற எதுவும் இல்லை. நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். பாய். ஏன்டா சீனு, என்னடா பண்றது இப்போ? டேய், இந்த வீட்டிலே வில்லங்கமான ஆள் இவன் தான்டா. அவன் கையில மட்டும் மாட்டினா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான். வா, ஒழுங்கு மாதிரியா ஓடிடலாம். டேய், அப்ப அவனை எப்படி கடத்துறது? இன்னைக்கு மிஸ் ஆயிட்டான், நாளைக்கு கண்டிப்பா தூக்கிடலாம். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. வெற்றி அண்ணா அபியனி தான் ஒன்று சேருவாங்க. போதுமா? வா, இப்போ கிளம்புவோம். சரி போமா. ராஸ்கல், எல்லாம் ஹோம் பிளான் தானே வெற்றி? பார்த்துடலாம்டா. நீயா நானானு பார்க்கலாம். கையில் கன் எடுத்து வராமல் விட்டேனே. எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே வச்சு சுட்டு தள்ளிருக்கலாம். செக்யூரிட்டி. ஏன் சிம்ரன், எல்லாரும் வேலை செய்யறாங்கல்ல, நீ ஒரு வேலை செய்யலாம்ல. நாளைக்கு போட வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஏங்க ஏங்க பாருங்க, உங்களை மாதிரியே கணக்கு போட்டுட்டு இருக்காரு. அடியே, நான் கணக்கு எழுதுறத கத்துக்கிட்டதே அவர்கிட்ட தாண்டி. என்ன ஒண்ணு, அவர் எழுதுறது நல்ல கணக்கு, பப்ளிக்கா எல்லார்கிட்டையும் காட்டலாம். நான் எழுதுறது அப்படியா ஒளிச்சு மறைச்சு வச்சு வாழ வேண்டியது இருக்கு. என் நேரம் அப்படி. நான் என்ன அமைதியா இருங்க. மா மா 3 ஆட்டோ சொல்லியிருக்கிறேன். 5 மணிக்கெல்லாம் வந்துடும். காலையில் 4 மணிக்கு தான் சரியா இருக்கும். சரியா? வேலையை பாரு. சரிப்பா. ஏங்க இங்க பாருங்களேன். ஏப்பா, கணக்கு ஏதாவது எழுதணுமா? வேண்டாப்பா, வீட்டு கணக்கு தான், நானே எழுதிக்கிறேன். சரி. 4 மணிக்கெல்லாம் கிளம்பணும். சமையல் எல்லாம் சீக்கிரமா பண்ணிடு. சரி அத்தை, செஞ்சு வச்சிடுறேன். அக்கா, உள்ள வரலாமா? மாமா வா மாணிக்கம், நீ உட்காரு. நந்தினி, மாணிக்கத்துக்கு டீ போடு. இல்ல பரவாயில்ல அக்கா, நான் மாப்பிள்ளைய பார்க்க வந்திருக்கேன். இருக்காரா? இருக்காம்பா, இரு வர சொல்றேன். நீ போய் உட்காரு. அன்பு, நீ போய் வெற்றியை கூப்பிடுப்பா. டேய், கூட்டு வரேன். வரப்ப சட்டை கிட்ட போட்டுட்டு வர சொல்லு. சரியா? போ. நான் பாத்துக்கிறேன். மாணிக்கம், உட்காருப்பா. அக்கா, என் பொண்டாட்டி ஈசுவும் பொண்ணு ராதாவும் இந்த வீட்டுல ஒட்டி உருவாடிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சதே கிடையாது. வாத்தியாரு பெரியவர், அவர்கிட்ட எங்க தப்பா நடந்துக்கணும்னு ஒரு பயம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால என்னப்பா, வா வந்து உட்காரு மாணிக்கம். இல்ல வாதர, நீங்க பெரிய ஆளு, உங்க முன்னாடி நான் உட்கார்றதுக்கெல்லாம் பழக்கப்படக்கூடாது. ஆனா இன்னைக்கு நான் வர்றதுக்கு வேற காரணம் இருக்கு. இருந்தாலும் உட்கார மாட்டேன் வாதர. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து தப்பா நடந்துட்டேன். அதுக்கப்புறம் என் மூஞ்சி உங்களுக்கு காட்டவே ஒரு மாதிரி இருக்கு வாதர. குடிக்காதுன்னு சொன்னா கேக்குறியா? அதான் இந்த நிலைமை. என்ன பண்ற வாதர, நான் குடி விட்டாலும் அந்த குடி என்ன விட மாட்டேங்குதே. உடம்புல ஒட்டிக்கிச்சு கை கால் மாதிரி. அதனால சாகர வரைக்கும் அது கூட சென்றதா. என்ன பண்ண முடியும்? நான் தான் சொல்றேன்ல, வா வந்து உட்காரு. பரவாயில்ல வாதர, நீங்க வாத்தியாரு அங்க உட்காரணும், நான் மாணிக்கம் இங்கதான் நிக்கணும், அவ்வளவுதான். என்ன கம்பல் பண்ணாதீங்க. பரவாயில்லப்பா, நீ போய் இருக்கட்டும்க்கா, வாத்தியார் முன்னாடி உட்காருதெல்லாம். சொல்லட்டுமா? இதோ வரேன். மாமா, என்ன விஷயம்? டேய், அவரு உன் மாமனாரு, மரியாதையா பேச கத்துக்க. பரவாயில்லக்கா, அப்படியே பேசட்டும். மாப்பிள்ளை அப்படி பேசுறதுக்கு தகுதியானவர் தான், பேசட்டும். மாப்பிள்ளை, நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். உங்க கூட கொஞ்சம் பேசணும். சொல்லு.
என்ன விஷயம் சொல்லுன்றேன்ல. மாப்பிள்ள அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லியே ஆகணும். என்னோட வாழ்க்கைக்கு இனிமே நீங்க தான் குலசாமி. இதை நான் சொல்லியே ஆகணும் மாப்பிள்ள, சொல்லியே ஆகணும். என்ன குடிச்சிருக்கியா? சேச்சே இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணோட கல்யாணம் முடியிற வரைக்கும் குடிக்க கூடாதுன்னு சரக்கு மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் குடிப்பேனா? நான் சத்தியமா குடிக்கல மாப்பிள்ள. இப்ப எதுக்கு தேவையில்லாம உளறிட்டு இருக்க? அது என்னன்னு தெரியல மாப்பிள்ள. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து என் மனசு ஒரே பரபரப்பா இருக்கு. என் பொண்ணோட கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து என் பொண்ணு ராதா கண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? சும்மா பட்டாம்பூச்சி மாதிரி ஆடிட்டு இருக்கா மாப்பிள்ள. எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அவ இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சும்மா பத்த வச்ச மத்தாவு மாதிரி ஜொலிக்கிறா மாப்பிள்ள, ஜொலிக்கிறா. பெத்த பொண்ணோட சந்தோஷத்தை பார்க்கறத விட ஒரு அப்பனுக்கு வேற என்ன தேவை மாப்பிள்ள? நீங்களே சொல்லுங்க. ஆனா என் பொண்ணுக்கு நான் கொடுக்காத தொந்தரவே இல்லை மாப்பிள்ள, தொந்தரவே இல்லை. என் கூட குடிக்கிறவங்கள 4 பேர் கூட்டிட்டு வந்து இவன் தான் உன்னோட புருஷன், இவன் தான் என்னோட மாப்பிள்ளை அப்படின்னு கேவலப்படுத்திருக்கேன், அசிங்கமா பேசிருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா அதெல்லாம் அவன் மனசுல வச்சுக்காம என் பொண்ணு என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா? அப்பா அப்பான்னு என்னைய சுத்திக்கிட்டு இருக்கா. அவ என்ன மன்னிக்க மன்னிக்க என் மனசு அப்படியே ஊர்த்துது மாப்பிள்ள. மாப்பிள்ள வாழ்க்கையிலேயே பெரிய தண்டனை என்ன தெரியுமா மாப்பிள்ள? மன்னிப்பு தான். ஆமா மாப்பிள்ள, மன்னிப்பு தான். தாங்க முடியாத தண்டனை. ஆமா மாப்பிள்ள. ஆனா என் பெத்த பொண்ணுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? அவ ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது வாங்கி கொடுனா நான் சல்லி காசு கொடுக்கல. ஆனா நான் அவகிட்ட மட்டும் 100 கணக்கில் வாங்கி குடிச்சிட்டேன். எவ்வளவு கேவலப்பட்ட ஜென்மம் பாத்தீங்களா மாப்பிள்ள? யோ மாமா, இப்ப எதுக்காக உணர்ச்சி வசப்படுற? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. நான் பாவி மாப்பிள்ள, வடிகட்டின பாவி. நான் யாருக்குமே எதுவுமே செய்யலையே. அப்படி இருந்தும் என் பொண்டாட்டி என்ன மன்னிச்சிருக்கா, என் பொண்ணு என்ன மன்னிச்சிருக்கா. இதோ நிக்கிறாங்களே எங்க அக்கா, அவங்க என்ன மன்னிச்சிருக்காங்க, வாத்தியார் என்ன மன்னிச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன மன்னிக்க மன்னிக்க நான் அப்படியே உடஞ்சி சுக்கு 100 ஆகி போயிட்டேன் மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள இப்படி? உங்க யாருக்குமே நான் எதுவுமே செய்யல. ஆனா நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க. மாமா நான் என்ன மாமா செஞ்சிருக்கேன்? விடு அதெல்லாம். மாப்பிள்ள நீங்க எதுவுமே பேசாதீங்க. இன்னைக்கு நான் தான் பேசணும், பேசதான் வந்திருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் குடிக்காரங்களோடு நான் சண்டை போட்ட போது, நான் ரோட சாகர நிலைமையில இருக்கும் போது நீங்க தானே மாப்பிள்ள என்ன வந்து காப்பாத்துனீங்க. அன்னைக்கு நான் உங்களை எவ்வளவு தப்பா பேசிருக்கேன் தெரியுமா? அப்படி இருந்தும் ஏன் மாப்பிள்ள என்ன காப்பாத்துனீங்க? ஐயோ அதெல்லாம் முடிஞ்ச விஷயம், அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு விடுன்றல்ல. தப்பு மாப்பிள்ள, இந்த படுபாவையை மன்னிச்சுட்டா உலகம் உருப்படாது. ஒண்ணு சொல்லட்டுமா மாப்பிள்ள, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நாடு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அபிபூர்ணி எடுத்துக்குவேன், எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு சொத்து, அவங்க வீடே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும்ல. என்ன படிப்பு, என்ன அறிவு, என்ன சொத்து, என்ன சுகம். அப்படி இருந்த போது கூட அந்த பொண்ணை விட்டுட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முன்னுக்கு வந்தியே, அங்கதான் மாப்பிள்ள நீ என் நெஞ்சில தெய்வம் ஆயிட்ட. என் முன்னாடி குலதெய்வமா நிக்கிற. உனக்காக நான் உசுரை கொடுப்பேன் மாப்பிள்ள, உசுரை கொடுப்பேன். ஆனா சல்லி காசுக்கு வேலாகாத இந்த உசுரை கொடுத்து என்ன மாப்பிள்ள பிரயோஜனம்? அதனாலதான் உனக்கு எது நான் தரேன், எடுத்துக்க, எடுத்துக்க மாப்பிள்ள. மாமா தரேன், குடிக்காம தரேன், எடுத்துக்க மாப்பிள்ள. பத்திரம் எழுதுற ஆளை வச்சு கையெழுத்து போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன், எடுத்துக்க மாப்பிள்ள. வாங்கிக்க, எடுத்துக்க மாப்பிள்ள. தயவு செஞ்சு எடுத்துக்க, எடுத்துக்கங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? சொன்னா கேளு மாமா, இதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. இந்த ஒண்ணுமில்லாத பயலுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து மாப்பிள்ள இது. என் சொந்த ஊர் பரப்பாக்கம் இல்ல, அங்க எனக்கு ஒரு இடம் இருக்கு. எப்படியும் 10 சென்ட் தேரும். சுத்த முத்தி நிறைய பில்டிங் எல்லாம் வந்துடுச்சா, நிறைய வேலை போகுதான். இது எடுத்துக்க மாப்பிள்ள. என் பொண்ணுக்கு சீதனமா இதை நான் உனக்கு தர மாப்பிள்ள, எடுத்துக்க மாப்பிள்ள. தயவு செஞ்சு நீ சும்மா இருமா, இதெல்லாம் ஒண்ணு வேணாம். மாட்டல்ல, இந்த மாமா கொடுத்த வாங்க மாட்டல்ல, நீ வாங்கிதான் ஆகணும். எடுத்துக்க மாப்பிள்ள. இதை உனக்கு கொடுத்துட்டா, என் பொண்ணையும் உனக்கு கொடுத்துட்டா எனக்கு எதுவுமே எல்லாம் போயிடும். பரவாயில்ல,
என் பொண்ணை கடைசி வரைக்கும் காப்பாத்துற ஒரு நல்ல மனுஷனுக்கு அவளை கட்டி கொடுக்குறேன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் மாப்பிள்ள. என் பொண்டாட்டி என்னை காப்பாத்துவா. இதை நீங்க வச்சுக்கோங்க மாப்பிள்ள. இப்ப நீ இதை வாங்க போறியா இல்லையா? வாங்க மாட்டேல்ல? இந்த பாவி பையன் கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்க மாட்டேல்ல? யோ சொன்னா கேளியா? வேணான்றல்ல, வேணாயா? வாங்க சாமி, வாங்கிக்க. இத வாங்கிக்கிட்டு என் பொண்ணு கண்ணுல தண்ணி வராம பாத்துக்க. யோ பொண்ணை பெத்தவனா உன் கால வந்து என்ன மாணிக்க செஞ்சிட்டு இருக்க? என்ன மாமா காலெல்லாம் வந்துட்டு சும்மா? என் பொண்ணு கடைசி வரைக்கும் கண் கலங்காம கண்ணீர் வராம பாத்துக்கங்க மாப்பிள்ள. மாணிக்கம், வெற்றி என்னுடைய பையன். என் மருமக ராதாவ அவன் நல்லபடியா பாத்துப்பான். நீ கவலைப்படாத. அக்கா, நீ சொல்லிட்டல, எனக்கு இனிமே தைரியம் தான். நான் இனிமே காலை போட மாட்டேன். அக்கா, இதை நீயே அதை வாங்கிங்க. இதை விட பெரிய சொத்து ராதா தான். அவளையே என் பையனுக்கு கொடுக்க போற. இதெல்லாம் எதுக்கு? சரி, முதல்ல போய் உட்காரு. அவர் பக்கத்துல உட்காரு. தப்பில்ல. நான் டீ போட்டு கொடுக்குறேன், சாப்பிட்டு போ. என் மனசு நிறைஞ்சிடுச்சு. என்னோட பாவ கணக்கெல்லாம் ஒரு நாளை கழுவி தள்ளிட்டேன். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப இந்த வீடு எனக்கு சொந்தமான மாதிரி இருக்கு. என் மனசெல்லாம் நிறைஞ்சிடுச்சு அக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குலசாமியை பெத்தவள நான் போயிட்டு வரேன். மாணிக்கம், வாதர, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள, நான் வரேன் மாப்பிள்ள. நான் கூட இவரை போக்கு இல்லாத மாமா நினைச்சேன். போற போக்குல நடத்த வாங்கி வச்சிருக்காரு பாரு. பெத்த வேணாம், என்னை ஏமாத்தலாம். பாவம் அந்த மனுஷன். அவனை அது ஏமாத்தாம கொடுத்த வாக்க காப்பாத்து. என்ன மாமா, எப்போ ஃபோன் பண்ணா எப்போ வரீங்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? மாப்பிள்ள, எனக்கும் வயசாகி போச்சு. சுகர் ப்ரெஷர்னு அத்தனை பிரச்சனையும் இருக்கு. என்னமோ சின்ன பையன் நினைச்சு கண்ட நேரத்தில் கூப்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? மாமா, ரொம்ப எமர்ஜென்சி. விடிஞ்சா கல்யாணம். இங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஆளுங்க தேவைப்படுறாங்க. அதுக்கு தான் உங்களை அவசரமாக பார்க்கணும்னு சொன்னேன். எதுக்கு மாப்பிள்ள? எங்க வீட்டு பையனை அம்போன்னு விட்டுட்டு எவனோ ஒருத்தனுக்கு உங்க தங்கச்சியை கட்டி கொடுப்பீங்க. அதுக்கு நானே உதவி பண்ணணுமா? நல்ல கதையா இருக்கே. என்ன மாமா அப்படி பேசுறீங்க? என்னமோ நானே விரும்பி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பின்ன நீங்க ஏற்பாடு பண்ணது தானே. வருஷம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்க மாப்பிள்ள. மாமா, என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? அபி மனசு மாற மாட்டேங்குது. போடா, நெருங்கி பழகு, அவ மனசை மாத்துறான்னு 1000 தடவை உங்க பையன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டேன். ஒரு அண்ணன் பார்க்குற வேலையாது. அவன் தான் அபியை கட்டிக்கணும்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அவன் தான் காதல் புனிதம் அது இதுன்னு சொல்லி டிராமா வாசனை எல்லாம் பேசி எனக்கு சுத்தமாக அபி வேணான்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? ஒரே வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம்னு எவ்வளோ கனவு கண்டேன். இந்த முட்டா பைய அத்தனை கனவையும் உடைச்சி நொறுக்கிட்டானே. என்னத்த சொல்ல? மாமா, என்ன இருந்தாலும் நீங்கள் வர்ஷாவோட அப்பா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட் நீங்கள் தான் மாமா. அதனால நீங்க கண்டிப்பா இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணியே ஆகணும் மாமா. வேற வழி? பொண்ணை கொடுத்துட்டானே, செஞ்சுத்தானே ஆகணும். என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வெற்றி அனுப்பின ஆளுங்க சக்தியை கடத்துறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க மாமா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவ்வளவு தைரியமா அவனுங்களுக்கு? சும்மா வெட்டிங்க அவனுங்கள அந்த இடத்துல கணதனமா வெட்டி போட வேண்டியதானே? விடிஞ்சா கல்யாணம் மாமா. சக்தி வேற நம்ம வீட்டில தான் இருக்கா. இங்க ஏதாவது அசம்பாவிதம், போலீஸ் அது இதுன்னு யாரா வந்தா பெரிய பிரச்சனையாயிடும். சக்தி வேற ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நானே நல்லா யோசிச்சுதான் அவங்கள சும்மா விட்டேன். இல்லைன்னா அந்த நேரத்துல மட்டும் கன் இருந்திருந்தா பாத்திரத்துல சுட்டிருப்பான் அவனுங்கள. சரியா போச்சு போங்க. அவ்வளவுலாம் கோவப்பட வேண்டாம். சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்குள்ளேயே பூந்து ஆளை கடத்த துணிஞ்சவன் நாளைக்கு கல்யாணம் நடக்க போற இடத்துல என்னென்ன கலாட்டா பண்ணலான்னு பிளான் பண்ணிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. அதுவும் சரிதான் மாப்பிள்ள. அவன் எதுக்கும் துணிஞ்சவன் தான். அதைத்தான் பல தடவை நாமளே பார்த்துட்டோமே. அவங்க பேசிட்டு இருந்ததை நான் காதால கேட்டேன் மாமா.
இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை கண்டிப்பா கடத்திடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நீங்க ஆளுங்களை பாத்தீங்களா? உடனடியா போலீஸ்க்கு சொல்லி அவங்கள தூக்க சொல்ல வேண்டியதானே? ஐயோ மாமா, சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது மாமா. அப்புறம் சித்தப்பா பேர் தான் தேவையில்லாம கெட்டு போகும். ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நான் சொல்லி வச்சுட்டேன். நிறைய பேரை அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு டிஎஸ்பி. அப்புறம் என்ன மாப்பிள்ள, கவலை விட வேண்டியதானே? அப்படிலாம் விட முடியாது மாமா. ஏன்னா அந்த வெற்றி பைய போலீஸ்க்கு டிமிக்கி கொடுக்கறதுல பெரிய ஆளு. காலில் குண்டடி போட்டும் எங்க வீட்டில் வந்து தங்கியிருந்தான்னா அவன் எப்பேற்பட்ட கேடியா இருந்திருக்கணும். வாஸ்தவமான பேச்சு தான் மாப்பிள்ள. அதனால அவனுக்கு போலீஸ் எல்லாம் பத்தாது மாமா. ஒரு கிரிமினலை பிடிக்க இன்னொரு கிரிமினலால தான் முடியும். அதான் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களை நீங்க தான் இந்த கல்யாணத்தில் இறக்கணும். எனக்காக இதை பண்ணுவீங்களா மாமா? மாப்பிள்ள, அபிய தர்ஷனுக்கு நீங்க கொடுக்கல. அந்த கோவம் எனக்கு இருக்கதான் செய்யுது. ஆனாலும் எனக்கு நீங்க நெருங்கிய சொந்தம். கௌரவ பிரச்சனைன்னு வரப்ப இந்த மாமா உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் மாப்பிள்ள. எத்தனை பேரை இறக்கணும், எத்தனை மணிக்கு இறக்கணும், அதை மட்டும் சொல்லுங்க. சரியா? காலைல ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வர சொல்லுங்க மாமா. போலீஸ்க்கும் அவங்கள அடையாளம் கட்டியிருப்போம். அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ப்ரைவேட் செக்யூரிட்டி கூட சொல்லிக்கலாம் மாமா. முக்கியமாக சித்தப்பாவுக்கு தெரியாமல் நம்ம இதை செய்யணும். அவங்க வந்து இங்கே இறங்கினோன்னே அத்தை, எதுக்கு அத்தை இது? உன் கல்யாணத்தப்ப பொண்ணு அழைச்சிட்டு வந்தப்ப மண்டபத்துல உன்னை எங்க கூட்டிட்டு போனாங்க? பொண்ணு ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க முதல்ல நீ என்ன பண்ண? என்ன பண்ண? பொண்ணு ரூம்ல மூலையில உட்கார வச்சு அட ஆமா அத்தை, அதே உருண்டை தான் இது. சித்ரா, உனக்கு தான் இது உருண்டை. ஆனா இந்த குடும்பத்துக்கு இது 7 கன்னிமாருங்க. அம்மாச்சி தோட்டத்துல இந்த கோயில் இருக்கு. அந்த கோயில் புத்துல இருந்த பிடிமண் எடுத்து அத்தை வீட்டுல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கல்யாணம் நடக்கிறப்பவும் அந்த பிடிமண்ணோட நம்ம ஊர் மண்ணையும் கலந்து 7 உருண்டை பிடிப்போம். அதுதான் நமக்கு 7 கன்னிமாருங்க. இந்த வீட்ல வாழ போறோம், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு முதல் பூஜையை பண்ணி ஆகணும். அவங்க அனுமதி கொடுத்தாதான் கல்யாணமே நடக்கும். அது மட்டும் இல்ல, இது நம்ம வீட்ல கடலை மிட்டாய் கல்யாணம் இல்ல அத்தை. அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியுமே. கடலை மிட்டாய் கல்யாணம்னா கடைசி கல்யாணம் தானே? ஓ, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு தானே கடலை மிட்டாய் கல்யாணம்னு சொல்றோம். அதனால வீட்ல பாக்கி இருக்கிற எல்லா புத்து மண்ணையும் உள்ளூர் மண்ணோட கலந்து உருண்டை பிடிச்சு வச்சிட்டு இருக்கோம். ராதா வந்த உடனே இதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் இந்த கல்யாணத்துல அவ கலந்துக்கவே முடியும். ஏன்னா இதுல கன்னிமாரோட அனுமதி ரொம்ப முக்கியம். அத்தை, மண் உருண்டை போய் எப்படி அனுமதி கொடுக்கும்? வாய கழுவுடி. இது மண் உருண்டை இல்ல. நம்மள பொறுத்த வரைக்கும் இது தெய்வம். இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு வர்றது பிடிக்கலன்னா பூஜையப்போ உருண்டை தானா உடைஞ்சு போயிடும். அப்போ கன்னிமாருக்கு கோவம், அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். ஏன் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கே. ஏன் எவ்வளவு கல்யாணம் நின்னு போயிருக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு இந்த பூஜை ரொம்ப முக்கியமானது. பாத்தீங்களா, அபி இந்த பூஜைய பண்ணாம வந்ததாலதான் கன்னிமார் கோவத்தால இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. வாடா, சாப்பிடுறியா? நந்தினி, இத பாரு, நான் 2 உருண்டை பிடிச்சிட்டேன், இவ 2 பிடிச்சிட்டா. நீ தான் மூத்த மருமக, நீ 3 பிடிக்கணும். சரி, நான் வெற்றிக்கு சாப்பாடு போட்டு வரேன். அப்புறம் இங்க பாரு உருண்டை. சரி, அப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அப்புறம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் நடு வீட்ல வை. சரிங்க, நான் போய் வெற்றிக்கு சாப்பாடு போட்டு வந்துடுறேன். சரிங்க. சரி, வாடா. சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேணாம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா விஷயம்? பயப்படாத, எல்லாம் நல்ல விஷயம்தான். கல்யாண செலவு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இந்தா இதுல 2 லட்சம் ரூபா இருக்கு, வாங்கிக்க. வேணாண்டா, நீ உன் செலவுக்கு வச்சுக்க. மா,
ஏன் கல்யாண செலவுக்காக பூங்காவன அன்பளிப்பா கொடுத்ததுமா? அவர் கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டியா? வாங்கக்கூடாதுன்னு உங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிடா வாங்குறது? அம்மா இது யாரோட கல்யாணமா? உன் கல்யாணம் தான். அப்ப ஏன் கல்யாணத்துக்கு நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்க மாட்டியா? டேய், என் புருஷன் சொன்ன வார்த்தையை மீற சக்தியும் தைரியமும் எனக்கு இல்ல. உனக்கு ஆசை இருந்தா உங்க அப்பா கிட்ட கொடுத்து என் கையில தர சொல்லு, நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன்.